நாஞ்சில் சம்பத் அவர்களை சேர்த்து கொண்டது விஜய்க்கு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பெரிய தமிழாய்ந்த அரசியல்வாதி. அவரை போல பேசுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. திரு வைகோக்கும் கொஞ்சம் நினைவு தப்புது. வைகோ போல காளிமுத்து போல பேசக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டு பேசக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு பெரிய தமிழறிஞர் திரு நாஞ்சில் சம்பத், என்னுடைய பெருமைக்குரிய அண்ணன். ஆனா அவர் இந்த சமூக வலைதளங்களுடைய ஒரு சேலஞ்சினால ஒரு ட்ரால் மெட்டீரியலா ஆயிட்டார். அவர் ஏடிஎம்கே இருந்த போதோ, மதிமுக இருந்த போதோ, திமுக இருந்த போதோ பல சந்தர்ப்பங்களில் ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுருவார். அவருக்கு பேசும்போது இறங்கி அடிச்சு பேசிடுவார். அதனால அவர் தாவேக்காக்கு ஒரு சேலஞ்சா இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் அட்வான்டேஜா இருக்கிறத விட சேலஞ்சா இருப்பார் நினைக்கிறேன். அவர் பேசக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் நடத்தப்படுற விதங்கள் இதெல்லாம் சேலஞ்சா மாறலாம். பட் ஒரு 3 மாசம் தான் கேம் அப்படிங்கிறனால சமாளிச்சிருவாங்களான்னு பார்க்கணும். மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடும்போது இதுல பெரிய ஆச்சரியம் என்ன, உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் 27,000 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதே கரூர்ல 10 நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போட்டிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி போட்ட கூட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அதுல 10,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கரூர் மாவட்டம் வச்சுக்கிட்டீங்க, கரூர் எம்பி தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் மாவட்டத்துக்கு கொண்டு வச்சிருந்தாருன்னு 60,000 பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப புதுச்சேரியில ஒருத்தர் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டார். அவர் லைசன்ஸோட வச்சிருந்தாரு. அவர் யாருன்னு, சிவகங்கை மாவட்ட இவர் தலைவருடைய பாதுகாவலர், சிவகங்கை மாவட்ட தாவேகா தலைவரோட பாதுகாவலர். நீங்க தமிழ்நாட்டில் இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்களே, சிவகங்கை மாவட்டத்துக்காரர் எப்படி போனாரு? கரூர்ல இறந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் நாமக்கல்காரர், அதுல ஒருத்தர் ஈரோட்டுக்காரர். உங்களுக்கு புரியுங்களா? தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, எல்லா புதுச்சேரியில இருந்து எல்லா இடத்துலயும் பார்க்க வர்றாங்க. அது நீங்க உடனே கரூர்ல வந்த கூட்டங்கிறது கரூர்ல மட்டுமே இவ்வளவு கூட்டமா அப்படின்னு நினைச்ச கூடாது. கரூர்ல வந்த கூட்டம் கரூர் சென்ட்ரிக் கூட்டம். கரூர் மக்கள் நிறைய இருந்திருக்காங்க. கரூர் மக்கள் மட்டுமே இருந்திருக்காங்க போக முடியாது. திரு நயினார் நாயந்தன் போற கூட்டம் தொகுதி வாரியா நடக்குது. இப்ப மாவட்டத்தை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்களை சேர்த்து கொண்டது விஜய்க்கு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பெரிய தமிழாய்ந்த அரசியல்வாதி. அவரை போல பேசுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. திரு வைகோக்கும் கொஞ்சம் நினைவு தப்புது. வைகோ போல காளிமுத்து போல பேசக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டு பேசக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு பெரிய தமிழறிஞர் திரு நாஞ்சில் சம்பத், என்னுடைய பெருமைக்குரிய அண்ணன். ஆனா அவர் இந்த சமூக வலைதளங்களுடைய ஒரு சேலஞ்சினால ஒரு ட்ரால் மெட்டீரியலா ஆயிட்டார். அவர் ஏடிஎம்கே இருந்த போதோ, மதிமுக இருந்த போதோ, திமுக இருந்த போதோ பல சந்தர்ப்பங்களில் ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுருவார். அவருக்கு பேசும்போது இறங்கி அடிச்சு பேசிடுவார். அதனால அவர் தாவேக்காக்கு ஒரு சேலஞ்சா இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் அட்வான்டேஜா இருக்கிறத விட சேலஞ்சா இருப்பார் நினைக்கிறேன். அவர் பேசக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் நடத்தப்படுற விதங்கள் இதெல்லாம் சேலஞ்சா மாறலாம். பட் ஒரு 3 மாசம் தான் கேம் அப்படிங்கிறனால சமாளிச்சிருவாங்களான்னு பார்க்கணும். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours வாங்க. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும்.